அந்த ஒரு தருணத்திலேயே நான் கிரிக்கெட்டை குவிட் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னு ரோஹித் சர்மா ஒரு ஷாக்கிங்கான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஏன்பா ஹிட்மேனே அப்படி சொன்னாரா? என்ன விஷயம்? எதுக்காக அப்படி சொன்னாரு? சொல்றேன், யாருமே எதிர்பார்க்காத டைம்ல ரோஹித் சர்மா அவரோட டார்கஸ்ட் கிரிக்கெட் மொமெண்ட பத்தி சொல்லிருக்காரு. தோனியோட தலைமையில இந்தியா சூப்பரா 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஐசிசி ட்ரோஃபிஸ் இந்தியாவுக்கு வரவே இல்ல. அந்த டைம்ல தான் ரோஹித் சர்மா இந்தியாவோட கேப்டனா வந்தாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே இவர் இமிடியேட்டா ஐசிசி ட்ரோஃபிஸ ஜெயிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆமாம்பா, சும்மாவா 5 முறை பூக்கர் டி மாதிரி ஐபிஎல் டைட்டில்ஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஆனாலும் இந்தியா 2022 T20 வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல்ஸ்ல தோத்து போனதுனால ரோஹித் சர்மா மேல ஒரு பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்தது. அந்த தோல்வியில இருந்தே ரோஹித் சர்மா அவரோட அப்ரோச்ச மாத்திட்டாரு. இனி நான் போற பாதை சிங்க பாதை, நீ மேல சொல்லு. அதேதான், பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ் பத்தி கவலைப்படாம டீமுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி அட்டாக் பண்ணி விளையாடுறது. இதனால ரோஹித் சர்மா நிறைய ரெக்கார்ட்ஸ் ரிசல்ட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல தான் 2023 ODI வேர்ல்ட் கப் வந்தது. இந்தியா அந்த டோர்னமெண்ட்டை சூப்பரா டாமினேட் பண்ணாலும் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து போயிட்டாங்க. ஆமாம்பா, பயங்கரமான ஹார்ட் பிரேக் மொமெண்டா இருந்தது. சோ இப்போ ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காருன்னா, அந்த டைம்ல நான் கிரிக்கெட்டை விட்டே போயிடலாம்னு நினைச்சேன். என்னால அந்த வலியை தாங்கிக்கவே முடியல. ஆனா லைஃப் ஒரு தோல்வியால முடிஞ்சிராது. அதுல இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு நிறைய டைமும் எனர்ஜியும் தேவைப்படுது. ஆனாலும் நான் மறுபடியும் விளையாடணும்னு நினைக்கவே இல்லை. அப்பதான் T20 வேர்ல்ட் கப் வந்தது. என்னோட போக்கஸை ஃபுல்லாவே மாத்தினேன். என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம் என்னன்னு யோசிச்சேன். அந்த வலி தான் எனக்கு பவர்ஃபுல் மோட்டிவேஷனா மாறிச்சு. மறுபடியும் அட்டாக்கிங் அப்ரோச்ச கையில எடுத்தேன். ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடணும். இதனால தான் அந்த T20 வேர்ல்ட் கப்பை எங்களால ஜெயிக்க முடிஞ்சது. கூடவே 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் ஜெயிச்சோம். ஆனாலும் அந்த வலியை இன்னும் என்னால மறக்க முடியலன்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு. சரியான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிப்பா. ரோஹித்தோட ஆர்க் பாரு எவ்வளவு செமையா முடிஞ்சிருக்கு. மக்களை, ஹிட்மேன் ரோஹித் சர்மா வரப்போற 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல விளையாட நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.